ஹலோ கைஸ். ஸோ போன கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து MERN ஸ்டாக்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேன் ஸ்டாக்னா என்ன? ஓகேவா? MERN ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, MERN ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2க்கான டிஃபரன்ஸ் என்ன? முக்கியமா இத நம்ம எப்படி கத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒவ்வொன்னும் இருக்கு. ஸோ இது ஒவ்வொன்னுமே நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா, MERN ஸ்டாக். இந்த MERN ஸ்டாக் அப்படின்னாலே கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்ட் ஓகேவா? அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் வெப்சைட்ட கம்ப்ளீட்டா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது? HTML, CSS, JavaScript, PHP இந்த மாரி நெறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட்டா? ஸோ SQL இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். பட் இந்த MERN ஸ்டாக்ல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே வந்து JavaScript பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் JavaScript அண்ட் பேக் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா JavaScript பேஸ் பண்ணி வரும். ஸோ இது வந்து இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, JSX JavaScript இருக்கு. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா வெறும் JavaScript இருக்கு. ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து இதுல பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்ன? அண்ட் முக்கியமா இந்த மேன் ஸ்டாக்ல என்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எம். ஸோ இங்க இருக்குல்ல. ஸோ MERN ஸ்டாக்ல எம் பொறுத்தளவுல பார்த்தீங்க அப்படின்னா, MongoDB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் இப்படி இருந்து போறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஎஸ் ரைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஏபிஎஸ்க்கு கனெக்ட் பண்றது ஒரு பேக் எண்ட் ஓகேவா? ஸோ இந்த 2க்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பிரஸ். ஸோ இந்த இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் Node.js அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட லைவா ஒரு வெப்சைட்ல நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம நோட் யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ட். ரியாக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரண்ட் எண்ட். கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டிசைன் பண்றோம் அப்படின்னா, நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். கரெக்ட்டா? ஸோ அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஏபிஐ ரைட் பண்றதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, MongoDB. இந்த ஒவ்வொரு விஷயத்த வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு வெப்சைட்ட நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் டேட்டாபேஸ்ல கனெக்ட் பண்ணி லோட நம்ம அதிகப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரி ஏபிஎஸ் ரைட் பண்ணி டேட்டாவ ஏபிஐ மூலியமா கால் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர மாரி பண்ண முடியும். அதாவது ஏபிஐ வந்து ஒரு நம்ம நெறைய விஷயங்கள பார்த்துருப்போம். ஏபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஆக்ட் லைக் ஒரு சர்வன்ட் மாரி. இப்ப நம்ம வந்து கடையில போய் ஒரு விஷயம் நம்ம சாப்பிட போயிருக்கோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து ஆ ஒரு சர்வன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, செஃப்க்கும் நம்மளுக்கும் ஒரு பிரிட்ஜா இருப்பாரு. ஸோ அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொண்ணு கொண்டு வந்து குடுப்பாரு. ஸோ அவரு தான் அங்க போய் பேசுவாரு. ஸோ அந்த மாரி அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேட் பண்ணுவாரு. நம்ம ஜஸ்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏபிஐ பண்ணக்கூடிய ஒர்க். ஓகேவா? அது வந்து இங்க நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இத எடுத்துக்கிறேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரியாக்ட் ஓகேவா? இந்த ரியாக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் HTML, CSS, JavaScript எல்லாமே எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த HTML, CSS, JavaScript எல்லாமே வந்து நம்ம இந்த ரியாக்ட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இத லைவா நம்ம வெப்சைட்ல ரன் பண்றதுக்கு நோட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இத நம்ம வந்து லைவ் டேட்டாவா நம்ம வந்து கொண்டு வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஎஸ் ஓகேவா? டேட்டாபேஸ்ல இருந்து ஒண்ணு எடுத்து கொண்டு வந்து நம்ம குடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏபிஎஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏபிஐ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து இங்க ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுல மெயின் ரீசன் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் ஜேஸ் வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப சிம்பிளா அதாவது எப்படி சொல்றது? ஒரு சிம்பிளா ஒரு பிகினர் கத்துக்கிற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பிகினரால ஈஸியா வந்து ஒரு ஏபிஐ ரைட் பண்ண முடியும். அதே மாரி அது போஸ்ட்மேன் மூலியமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லைவா அந்த ஏபிஐ மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ அந்த MERN ஸ்டாக் பொறுத்தளவுல நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல நம்ம வந்து அ என்ன மாரியான வெப்சைட்ஸ் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். இப்போ அ நான் ஜஸ்ட் இதுல போய் குடுக்குறேன் பாருங்க. வெப்சைட்ஸ். ஓகே. ஜஸ்ட் இது வந்து ஃப்ரீ வெப்சைட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சோர்ஸ் கோட் குடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் இப்போ இப்படி குடுக்குறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. இது நான் அதாவது அ வெப்சைட். ஓகே. ஜஸ்ட் இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சாரி ரியாக்ட் நேட்டிவ்ல ஜஸ்ட் வந்து வெறும் ரியாக்ட் வெப்சைட்
based on React.js. ஓகே. பட் ஜஸ்ட் இதில் வரல. ஸோ ஓகேவா. ஸோ பட் எந்த மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெப்சைட் தட் ஆர் டெவலப் யூஸிங் ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே, இங்கே வந்துச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் வெப் இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ப்னப், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ப்னப் அப்படிங்கிறது வந்து ஏர்ப்னப் ஏதாவது ஒரு ஏரோஃபைன் ரிலேட்டடான கம்பெனிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறைய மூவிஸ் பார்க்குறோம்ல. ஸோ அது யாஹூ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ், அப்புறம் கான் அகாடமி, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நான் வந்து இங்கே நான் கொடுத்தேன்ல ஒரு டேட்டா. ஸோ வெப்சைட் தட் டெவலப் யூசிங் MERN ஸ்டாக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். MERN ஸ்டாக். ஓகேவா. இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே எனக்கு இப்போ ஷோ ஆகலை. ஓகேவா. ஸோ பட் இங்கே நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சைட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே வருது ஊபர், நெட்ஃப்ளிக்ஸ், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக MERN ஸ்டாக் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இந்த வெப்சைட் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஓகேவா. ஸோ வந்து இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலான வெப்சைட்ஸை நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் நம்மளோட பேக் எண்ட் எல்லாமே, அதாவது MERN ஸ்டாக்னு டோட்டலாக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ கம்ப்ளீட் டிசைன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன்னா பட் இது லோட் ஆகுது. இன்கேஸ் இப்போ நான் வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். இங்கே பாருங்களேன், எனக்கு நான் இங்கேருந்து இன்னொரு செக்ஷன் போகிறேன்னா எனக்கு இங்கே லோடிங்கே இருக்காது. ஓகேவா. ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது இதில். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். இப்போ நான் இங்கே போகிறேன், இங்கே பாருங்கள், இங்கே எந்த லோடிங்குமே இல்லை. ஸோ இப்போ நான் இதை போகிறேன், இங்கே பார்த்தீங்களா லோடிங் இல்லை. இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ஸை நம்ம வந்து எந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஓவர்லோட் கொடுக்காம ஜஸ்ட் இங்கேருந்தே கால் பண்ணிக்கிற மாதிரி. ஓகே. ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்கிறது, ஏபிஎஸ் மூலயமா அங்கேருந்தே நம்ம கால் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண முடியும். ஓகேவா. ஜஸ்ட் இதை நான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா. பட் இது எல்லாமே கால்குலேஷன் பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே MERN ஸ்டாக் தான். ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டாக எப்படி வரும், ஸோ நம்ம வந்து ஒரு MERN ஸ்டாக் படித்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா. இது எல்லாமே வந்து MERN ஸ்டாக் பேஸ் தான். ஸோ ஓகே, இப்போ நான் MERN ஸ்டாக் பேஸ் சொல்லிட்டேன். MERN ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அண்ட் இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் இன்கேஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஓகேவா. இது வந்து வெப் அண்ட் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரஸும் நோட் அப்படிங்கிற ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வர்னு சொல்லுவாங்க. இதில் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நோட் ஜேஎஸ் பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸில் ஏபிஎஸ் ரைட் பண்ணுவோம். அண்ட் மோங்கோடிபி கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா பேஸ். ஓகேவா. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற டேட்டாஸ் இருக்கும்ல, சர்வரில் இருக்கிற டேட்டாஸ். ஸோ சர்வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்ஜ். ஓகேவா. சர்வர் வந்து ஒரு பிரிட்ஜ். ஸோ அந்த பிரிட்ஜ் மூலயமா நம்ம வந்து வெப்புக்கு டேட்டாஸை கொண்டு வரும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இதில் ரோட் மேப் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ லேர்ன் த பேசிக்ஸ் ஆஃப் HTML CSS JavaScript. ஸோ HTML CSS பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா. யூசர் ஒரு பிகினர் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நம்ம எந்த லெவலுக்கு படிக்கணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கணும். ஓகேவா. ஏன்னா ஒவ்வொரு சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோன்னா என்ன நடக்கணும் அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும், இதில் வந்து என்ன ஈவெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டேட்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கற்றுப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம உள்ள யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அதனால நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ரியாக்ட். நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு HTML கற்றுக்கிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் வருவோம்ல. ஸோ பட் நம்ம சிஎஸ்எஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பூட் ஸ்ட்ராப்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
பட் இன்கேஸ் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்காமல் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த MERN ஸ்டாக். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரியாக்ட், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட்டை லைவாக ஒரு வெப்சைட்டில் பார்க்குறோம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தளவில் லைவாக ஒரு வெப்சைட்டில் பார்க்க முடியாது. பட் அதை பார்க்கறதுக்காக கொண்டு வந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா Node.js. ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவாக பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து Express.js. ஓகேவா? இது என்ன அப்படின்னா இது வந்து Node.jsல பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஏபிஐஸை பில்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி. அண்ட் வந்து MongoDB, NoSQL சொல்லுவாங்க. அதாவது நோ ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கொரி லாங்குவேஜ் SQL இருக்குல்ல. ஸோ டேபிள், காலம், ரோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா வைப்போம். ஓகேவா? ஒரு டேட்டாவில். பட் இன்கேஸ் நம்ம MongoDB யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ட்ரக்சராக பிரித்து வைக்கணும் அவசியமே இல்லை. ஒரு யூசர் அப்படின்னா அவருக்கு தனியாக ஒரு JSON ஃபைலில் நம்ம வந்து டேட்டாஸ் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட்டாக எப்படி செட்டப் பண்ணலாம் அண்ட் இதில் நம்ம வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்டில் இதை நம்ம ரன் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணுறது அண்ட் ஏபிஎஸ் எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம வந்து எப்படி செட்டப் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.